கலைஞர் அவர்கள் தான் 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதுவும் நம்முடைய மறைந்த சட்டமேதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று அந்த திட்டத்தை முதலாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற அமைப்பை உருவாக்கி தந்த பெருமை மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இப்போது இருக்கின்றார்கள். முன்னால் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி அனைவருக்கும் குடிநீர் வழங்குகின்ற பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொண்டு வந்த பெருமை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. பல லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தவர். அதே வழியில் வந்த நம்முடைய இன்றைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களும் கேட்டால் எண்ணி தரமாட்டார். நான் முதல்வரிடம் சென்று நான் வாங்கி தந்து விடுகிறேன், அப்பாவும் நீ கவலைப்படுவானே என்று சொல்வார். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கடந்த 33 மாத ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு குடிநீர் திட்டத்தை தந்தது மாண்புமிகு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் 605 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆற்றில் இருந்து ராதாபுரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, சேர்மாதேவி உட்பட நம்முடைய மாவட்டத்தினுடைய பெரும் பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு 96,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக 605 கோடி ரூபாயை அள்ளி தந்தவர் இன்றைய முதல்வர் நம்முடைய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அந்த பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே அடிப்படையில் தான் இன்றும் 423 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் களக்காடு நகராட்சி மேலும் 7 பேரூராட்சிகள் பனகுடி, வள்ளியூர், திசைன்விளை, திருக்கரங்குடி, ஏர்வாடி, நாங்குநேரி, மூலக்கரைப்பட்டி உட்பட 7 நகராட்சிகளுக்கும் 7 பேரூராட்சிகளுக்கும் ஒரு நகராட்சிக்கும் 435 கோடி ரூபாயை தந்து அந்த பணியை இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 12 ஊராட்சிகளுக்கு 12 கோடி ரூபாய் 12 கோடி 5 லட்சம் ரூபாய் செலவில் அற்புதமான அந்த குடிநீர் திட்டத்தையும் தாமிரபரணி திட்டத்தை தந்திருக்கின்றார். ஒன்றை மட்டும் நான் குறிப்பாக சொல்லுகின்றேன். மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் 12,000 பணியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டு காலத்தில் 4,000 பணியாளர்களாக குறைந்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த பணியாளர்கள் எல்லாம் எவ்வளவு வேகத்தில் பணியாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அரசுக்கும் மக்களுக்கும் பணியாற்றிக் கொண்டு இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஆகவே இது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்களை நான் பாராட்டுவதோடு ஒன்று மட்டும் நிச்சயம், இங்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற திட்டம் இன்னும் ஏற்கனவே ஆரம்பித்த திட்டம், எல்லா திட்டங்களும் அதிகபட்சமாக 1.5 ஆண்டு காலத்தில் அனைத்து பணிகளும் முடிவடைந்து நெல்லை மாவட்டம், வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஏழை பணக்காரன் என்று இல்லை, குடிசை முதல் கோபுரம் வரை உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் தாமிரபரணி தண்ணீர் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக இந்த திட்டத்தை தந்த முதல்வருக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை தன்னுடைய திருக்கரத்தினால் தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றி 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 என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு தாய்மார்களை கேட்டுக் கொள்கின்றேன். நீங்கள் சமையலறைக்கு சென்றால் சுவிட்சை ஆன் பண்ணினால் போதும், லைட் எரியும். அதே போன்று நம்முடைய நல்லியை திருத்தினால் தாமிரபரணி தண்ணீர் தளபதி என்ற சத்தத்தோடு உங்களுக்கு வரும். ஒரு பெண்மணி கூட குடத்தை எடுத்துக்கொண்டு தெருவில் தண்ணீருக்காக வர வேண்டிய நிலை இன்னும் 18 மாத காலத்தில் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் கூறி நல்ல வாய்ப்பை தந்ததற்கும் தன்னுடைய எத்தனையோ பணிகளுக்கு இடையே தன்னுடைய திருக்கரத்தினால் ஆரம்பிக்க வருகின்ற நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு சர்வதேச தளத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை மாண்புமிகு முதல்வர் தந்தார்கள். அதையும் விரைவிலேயே நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று கேட்டு நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.